அனைவருக்கும் வணக்கம். பிற்கால காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் கம்பராமாயணம் என்னும் பணுவல் குறித்த பதிவுகளை இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அமைப்பு முறை: ஆசிரியருடைய பெயர் கம்பர். பாவகை விருத்தப்பாவால் எழுதப்பட்ட நூல். அதிலேயும் கலிவிருத்தம் மிகுதியாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு பணுவலாக கம்பராமாயணத்தை பார்க்க முடியுது. சமயம் வைணவம் சார்ந்த நூல். காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு இல்லை அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான கருத்துகளும் நிலவுது. காண்டம் 6 காண்டங்களை உடையது. காண்டம் அப்படின்றது பெரும் பிரிவு. முதல் காண்டம் பாலகாண்டம், 2வது அயோத்தியா காண்டம், 3வது காண்டம் ஆரண்ய காண்டம், 4வது காண்டம் கிட்கந்தா காண்டம், 5வது சுந்தர காண்டம், 6வது யுத்த காண்டம். படலம் அப்படின்னா காண்டத்தினுடைய பெரும்பகுதியிலிருந்து சிறிய பகுதிக்கு படலம்னு பேர். 113 படலங்களை கொண்டது கம்பராமாயணம். முதல் படலம் ஆற்று படலம், இறுதி படலம் விடை கொடுத்த படலம். கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய மொத்த பாடலுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ 10,569 பாடல்களை கொண்டது. கம்பராமாயணத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப நாடகம், கம்ப சித்திரம், தோமரு மாகாதை, மானுடம் பாடும் காவியம், இயற்கை பரிணாமம், தமிழர் கவித்துவத்தின் பேரெல்லை. இந்த பெயர்கள் எல்லாமே கம்பராமாயணத்திற்கே உரிய பெயர்களாக நம்ம கருத முடியும். பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ இக்காப்பியத்தின் கதை ராமனின் வரலாற்றை பற்றி தெரிவிப்பதால் இதுக்கு ராமாயணம் அப்படின்னு பேர் வந்தது. அந்த ராமாயணம் அப்படின்றது யார் எழுதுனாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் கம்பர் எழுதுனால இதுக்கு கம்ப ராமாயணம் அப்படின்ற பெயர் தாங்கியிருக்கு. ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ இவர் கம்பர் பிறந்த ஊர் திருவழுந்தூரில் பிறந்தார். அது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். தந்தையினுடைய பெயர் ஆதித்தன். இந்த தந்தை பார்த்திங்கன்னா காளி கோயிலுடைய பூசாரியாக இருந்திருக்காரு கம்பருடைய தந்தை. மகனுடைய பெயர் அம்பிகாபதி, மகளுடைய பெயர் காவிரி. கம்பர் எழுதின வேறு நூல்கள் ஏர் 70, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி. சடகோபர் அந்தாதி நம்மாழ்வார் பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல். வேறு பெயர் கம்பருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் அப்படின்னு பார்க்குறப்போ கம்ப நாடன், கம்ப நாட்டு ஆழ்வான், கவி சக்கரவர்த்தி. கவி சக்கரவர்த்தி அப்படின்ற பெயரை நாதமுனி தான் கம்பருக்கு வழங்குறாரு. கவி கோமான், கம்ப நாடுடைய வள்ளல், சந்த வேந்தர், தமிழரின் கவிதா மண்டலத்தை ஆண்டவன். இந்த பெயர்கள் அனைத்துமே கம்பருக்கு உரியது. கம்பருடைய இறந்த இடமும் சரி, அவருக்கு சமாதி எழுப்பப்பட்ட இடமும் சரி, அது எங்கே அப்படின்னா நாட்டரசன் கோட்டை. கம்பர் தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலை 1000 பாடல்களுக்கு ஒரு முறை பாடியிருக்காரு. கம்பர் தன் காப்பியத்தை அரங்கேற்றிய இடம் திருவரங்கம். கம்பருக்கு தமிழக அரசு திருவழுந்தூரில் மணிமண்டபம் அமைத்து சிறப்பு செஞ்சிருக்கு. கம்பர் 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருந்திருக்காரு. கம்பருடைய பையன் பேர் அம்பிகாபதி, சோழனுடைய மகளுடைய பேர் அமராவதி. 2 பேரும் காதலித்ததில் ஏற்பட்ட பிரச்சனையில் அம்பிகாவதியும் அமராவதியும் உயிர் 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அதனால் அதை பார்த்த கம்பர் சோழ நாட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ கம்பராமாயணத்திற்கு கம்பர் வழங்கிய பெயர் ராம அவதாரம். கம்பராமாயணம் ஒரு வழிநூல். ஏன்னா மூல நூல் வால்மீகி ராமாயணம் தான். கம்பராமாயணத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட விருத்தம் கலி விருத்தம். 15 நாட்களில் கம்பராமாயணம் முழுவதும் எழுதி முடிச்சிருக்காரு. 96 வகை ஓசைகளை பற்றி இந்த ஓசை வகைகளை பற்றி கம்பர் கையாண்டிருக்காரு. அங்கே கொஞ்சம் தவறாக இருக்கு. சந்த வேந்தர் எனப்படும் கம்பர் தனது கம்பராமாயணத்தில் 460க்கும் மேற்பட்ட சந்தங்களை பயன்படுத்தியிருக்காரு. கம்பராமாயணத்தில் ஒவ்வொரு 22 பாடல்களுக்கு ஒரு முறை சந்தத்தை வேறுபடுத்தி பாடியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. கம்பராமாயணத்தில் இடம்பெறக்கூடிய கதை மாந்தர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அகல்யை, அகத்தியர், அகம்பனன், அங்கதன், அத்ரி, இந்திரஜித், கரண், தூஷ்ணன், கபந்தன், குகன், கும்பகர்ணன், கும்பன், குசத்வஜன், கௌசல்யா, கைகேயி, சுமத்ரை, சுனைனா,
கௌதமர், சதானந்தர், சம்பிராசுரன், சபரி, சதபலி, சம்பாதி, சீதா, சுமந்திரர், சுக்ரீவன், சுசேசனன், சூர்பனகை, தசரதர், ததிமுகன், தாடகை, தாரை, தானியமாலினி, திரிசடை, திரிசிரஸ், நலன், நாரதர், நிசுகும்பன், நீலன், பரசுராமர், பரத்வாஜர், பரதன், மந்தரை, மதங்கர், மண்டோதரி, மாரிசன், சுபாகு, மால்யவான், மாதலி, யுதாஜித், ராவணன், ராமன், ரிஷ்யசிருங்கர், ருமை, லங்காதேவி, வசிஷ்டர், மார்க்கண்டேயர், மௌத்கல்யர், வாமதேவர், காஷ்யபர், கார்த்தியாயனார், கௌதமர், ஜபாலி, வர்ணன், வால்மீகி, வாலி, விஸ்வாமித்திரர், விராதன், விபீஷ்ணன், வினதன், ஜடாயு, ஜனகர், ஊர்மிளா, ஜாம்பவான், அனுமான், ஸ்வயம்பிரபை, மாண்டவி, சுருதகீர்த்தி, இப்படி 77 கதை மாந்தர்களை கம்பர் பேசியிருக்காரு. கம்பராமாயணத்தில் வரக்கூடிய முதல் காண்டம் பாலகாண்டம். ராவணனை அழிக்க ராமன் மனிதனாக அவதாரம் எடுத்த காண்டம் தான் பாலகாண்டம். இந்த காண்டத்தில் 24 படலங்களை பேசுகிறாரு. முதல் படலம் ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம், அரசியற் படலம், திரு அவதார படலம், கையடை படலம், தாடகை வதை படலம், வேள்வி படலம், அகலிகை படலம், மிதிலை காட்சி படலம், கைக்கிளை படலம், வரலாற்று படலம், கார்முக படலம், எழுச்சி படலம், சத்திர சைல படலம், வரை காட்சி படலம், பூக்கோய் படலம், நீர் விளையாட்டு படலம், உண்டாட்டு படலம், எதிர்கொள் படலம், உலாவியர் படலம், கோலம் கான் படலம், கடிமண படலம், பரசுராம படலம், இப்படி 24 படலங்களை முதல் காண்டத்திலே கம்பர் பேசுறாரு. அடுத்த காண்டமா 2வது காண்டமா நம்ம அயோத்தியா காண்டத்தை பார்க்க போறோம். சீதையை திருமணம் செய்து கொண்டு ராமன் காட்டை ஆளச் செல்வது தான் அந்த அயோத்தியா காண்டத்தில் இடம்பெற்ற செய்திகள். இந்த காண்டம் 13 படலங்களை கொண்டிருக்கு. மந்திர படலம், மந்தரை சூழ்ச்சி படலம், கைகேயி சூழ்ச்சி படலம், நகர் நீங்கு படலம், தைலம் ஆற்று படலம், கங்கை படலம், குகப்படலம், வனம் புகு படலம், சித்திரக்கூட படலம், பள்ளிப்படை படலம், ஆறு செல் படலம், கங்கைகான் படலம், திருவடி சூட்டு படலம், இப்படி 13 படலங்களை கொண்டது அயோத்தியா காண்டம். 3வது காண்டம் ஆரண்ய காண்டம். ராமன் காட்டில் அரக்கர்களை பற்றியும் ஆயுதங்களை பற்றியும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த தெரிஞ்ச நிலையை சொல்லக்கூடியதான் இந்த பகுதி. இந்த பகுதியில் 13 காண்டங்கள் பேசப்பட்டிருக்கு. 13 படலங்கள் பேசப்பட்டிருக்கு. விராதன் வதை படலம், சரபங்கன் பிறப்பு நீங்கு படலம், அகத்திய படலம், சடாயு கான் படலம், சூர்பனகை சூழ்ச்சி படலம், கரண் வதை படலம், சூர்பனகை சூழ்ச்சி படலம், அது 2 முறை வருது, மன்னிக்கணும். மாரிசன் வதை படலம், ராவணன் சூழ்ச்சி படலம், சடாயு உயிர் நீத்த படலம், அயோமுகி படலம், கவந்தன் படலம், சவரி பிறப்பு நீங்கு படலம். இதில் ஒரு இடத்துல தவறாக இருக்குது, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. நீங்களும் கொஞ்சம் தயவு செஞ்சு மாற்றிக்காங்க. சூர்பனகை சூழ்ச்சி படலம் 2 இடங்களில் நான் பதிவு செஞ்சுருக்கேன். அதில் ஏதோ ஒரு படலம் மாறி வரணும், அதனால் அதை பார்த்துக்காங்க. அடுத்து 4வது காண்டம் கிட்கிந்தா காண்டம்.
ராமன் சீதையை தேடி செல்லக்கூடிய பகுதிகளை சொல்லக்கூடியது. இந்த காண்டம் 13 படலங்களை 17 படலங்களை சொல்லக்கூடியதாக இருக்குது. பம்பை வாவி படலம், அனும படலம், நட்பு கோட்படலம், மராமர படலம், தும்பி படலம், துந்துபி படலம், கலன்கான் படலம், வாலி வதை படலம், தாரை புலம்புரு படலம், அரசியர் படலம், கார்கால படலம், கிட்கிந்தை படலம், தானை கான் படலம், நாடவிட்ட படலம், புலம்புக்கு நீங்கு படலம், ஆறு செல் படலம், சம்பாதி படலம், மகேந்திர படலம். அடுத்து 5வது காண்டம் சுந்தர காண்டம். சீதையை அனுமன் குரங்கு வடிவத்தில் காணக்கூடிய காட்சி தான். இந்த பகுதி 14 படலங்களை பேசுது. கடல் தாவு படலம், ஊர் தேடு படலம், காட்சி படலம், உருகாட்டு படலம், சூடாமணி படலம், பொழில் இருத்தம் படலம், கிங்கரர் வதைப்படலம், சம்புமாலி வதைப்படலம், பஞ்ச சேனாபதிகள் வதைப்படலம், அக்ககுமாரன் வதைப்படலம், பாசப்படலம், பிணி வீட்டு படலம், இலங்கை எரியூட்டு படலம், திருவடி தொழுத படலம். 6வது காண்டமாக யுத்த காண்டத்தை நம்ம பார்க்குறோம். யுத்த காண்டத்தை இலங்கை காண்டம் அப்படின்ற தொடராலையும் அழைக்கிறாங்க. ராமன் இலங்கையில் ராவணனோடு நடத்திய போரில் சீதையை காப்பாற்றிய செயல்கள்லாம் இடம்பெறுது. இதில் 43 படலங்களை பேசுகிறாரு. கடல்கான் படலம், ராவணன் மந்திர படலம், ரணியன் வதை படலம், வீடனன் அடைக்கல படலம், ஒன்னார் வலியறி படலம், கடல் சீரிய படலம், வர்ணன் அடைக்கல படலம், சேது பந்தன படலம், ஒற்று கேள்வி படலம், இலங்கை கான் படலம், ராவணன் வானார்த்தனை கான் படலம், மகுட வங்க படலம், அணிவகுப்பு படலம், அங்கதன் தூது படலம், முதற்போர் புரி படலம், கும்பகர்ணன் வதை படலம், மயா சனக படலம், அதிகாயன் வதை படலம், நாகபாச படலம், படைத்தலைவர் வதைப்படலம், மகரக்கண்ணன் வதைப்படலம், பிரம்மோத்திர படலம், சீதை கலம்கான் படலம், மருத்துமலை படலம், களியாட்டு படலம், மாயா சீதை படலம், நிகும்பலை யாக படலம், இந்திரஜித் வதைப்படலம், ராவணன் சோக படலம், படைக்காட்சி படலம், மூல பல வதைப்படலம், வேல் ஏற்ற படலம், வானர் கலம்கான் படலம், ராவணன் கலம்கான் படலம், ராவணன் தேர் ஏறு படலம், ராமன் தேர் ஏறு படலம், ராவணன் வதைப்படலம், மண்டோதரி புலம்புரு படலம், வேடனன் முடிசூட்டு படலம், பிராட்டி திருவடி தொழுத படலம், மீட்சி படலம், திருமுடி சூட்டு படலம், விடை கொடுத்த படலம். இப்படி 43 படலங்களை பேசக்கூடிய ஒரு பெரிய அந்த படலங்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பெரிதாக இருக்கக்கூடிய யுத்தகாண்டத்தை நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக வால்மீகிக்கும் கம்பருக்கும் என்ன ஒரு வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்குறப்போ, வால்மீகி உத்தரகாண்டத்தை பற்றி அவர் தன்னுடைய காப்பியத்தில் பேசவே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா தமிழுடைய பண்பிற்கு மங்கள விழாவோடு முடித்தலே சிறப்பு அப்படின்னு சொல்லி அவர் உத்தரகாண்டத்தை விட்டுட்டார். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் உத்தரகாண்டம் பேசப்பட்டிருக்கு. ஆனால் கம்பர் தன்னுடைய காப்பியத்தில் உத்தரகாண்டத்தை பற்றி பேசவே இல்லை. வாலியினுடைய மகன் அங்கதனை பற்றி வால்மீகி சொல்லாததெல்லாம் இந்த வால்மீகி சொல்லாத முறையில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இவர் கம்பர் அதை பயன்படுத்தியிருக்கார். வாலியினுடைய மகன் அங்கதனை பற்றி தனியாகவே ஒரு படலத்தில் பேசுகிறாரு. இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அங்கதன் அடைக்கல படலம் அப்படின்ற ஒரு பகுதியில் அங்கதனுடைய அந்த செயல்களை சொல்கிறாரு. அதே மாதிரி மயா சனக படலம் அப்படின்றதையும் புதுசாக நம்ம கம்பர் சேர்த்துக்கிறாரு. வால்மீகி ராமாயணத்தில் இந்த 2 படலும் இல்லை. அங்கதன் அடைக்கல படலமும் மயா சனக படலமும் கிடையாது. இது கம்பர் கையாண்ட தனியாக அவராக உருவாக்கிக்கிட்ட படலங்கள். வாலி இறந்ததுக்கு பின்னாடி அவளுடைய மனைவியான தாரையே சுக்ரீவன் மனைவியாக்கி கொண்டான் அப்படின்னு வால்மீகி பேசுகிறாரு. ஆனால் கம்பர் கணவன் இழந்தது பின்னாடி அந்த தாரை
மங்கள அணியெல்லாம் துறந்து துறவற வடிவமாக விதவை வாழ்வு வாழ்ந்ததா கம்பர் தமிழருடைய அந்த முறைக்கேற்ப மாற்றுறாரு. வால்மீகி ராமாயணத்தில் ரணியன் பற்றிய விளக்கம் சொல்லப்படலை. ஆனால் கம்பர் அதை ஒரு தனி படலமாகவே பேசுகிறாரு. சீதையும் ராமனும் திருமணத்திற்கு முன்பாக 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை. பார்த்துக்காமலே காதல் வயப்பட்டதாக வால்மீகி சொல்கிறாரு. ஆனால் கம்பர் பார்த்திங்கன்னா 2 பேரும் முன்னாடியுமே பார்த்திங்கன்னா 2 பேரும் சந்தித்து தான் காதல் வந்தது அப்படின்ற செய்தி முன்வைக்கிறாரு. மிதிலை நகர தெரு வழியாக ராமன் நடந்து சென்ற போது கன்னிமாடத்தில் இருந்த சீதை ராமனை பார்க்குறாங்க. அதுக்கு சீதை பார்த்த பார்வைக்கு ராமன் மறுபார்வையாக பார்க்குறாங்க. இப்படி 2 பேரும் பார்த்ததுனால காதல் வளர்ந்ததா கம்பர் சித்தரிக்கிறாரு. ராவணன் சீதையை கைகளால் தூக்கி சென்றதா வால்மீகி எழுதுறாரு. ஆனால் சீதையினுடைய உயர்வுக்கு அது ஒரு இழுக்கு போல கம்பருக்கு தோன்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீதை இருந்த பர்ணச்சாலையோடு அந்த குடிசையோடு பெயர்ந்து எடுத்துகிட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய அசோகவனத்தில் கொண்டு போய் சீதையை சிறை வைத்ததா கம்பர் எழுதுறாரு. இதில் எந்த இடத்துலையுமே சீதையை ராவணன் தொட்டதா அவர் எந்த இடத்துலையுமே பதிவு செய்யலை. கம்பராமாயணத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, வடமொழி தென்மொழி காப்பிய நயங்களாகிய பொன் மயில் தம் சித்திர கோலத்தை தோய்த்து தம் காப்பிய ஓவியத்தை கம்பநாடார் வரைந்தார் அப்படின்ற கருத்தை ராகவையங்கார் முன்வைக்கிறாரு. கம்பராமாயணம் தனக்கு முதல் நூலான வால்மீகி ராமாயணத்தையே விஞ்சும் சுவையை உடைய காப்பியமாகும் அப்படின்ற கருத்தை வாவேசையர் சொல்கிறாரு. பெருங்காப்பிய இலக்கணத்தில் உலக காப்பியங்களை எல்லாம் கம்பராமாயணம் வென்று விட்டது. இதையும் சொன்னவர் வாவேசையர் தான். கம்பன் காவியம் தமிழரின் கவித்துவத்தின் பேரெல்லை வையாபுரி பிள்ளை. உலகத்திலேயே வேறொரு நாட்டில் இவ்வளவு பழமையான கவிஞன் 20ஆம் நூற்றாண்டு மக்களுடைய மனதை இப்படி ஆட்கொண்டதில்லை. எஸ் மகாராஜன். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு பாரதியார். கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை பாரதியார். வீசு தென்றல் காற்று உண்டு, கையில் கம்பன் கவி உண்டு கவிமணி. கம்பன் கவியே கவி கவிமணி. தமிழுக்கு கதியாவர் இருவர், ககரத்தை கம்பர் என்றும் தெகரத்தை திருவள்ளுவர் என்றும் கூறுகிறார். திருமணம் செல்வகேசவராய முதலியார். கம்பர் ஒரு பாடலுக்காக சந்ததி மாற்றவும் செய்துள்ளார். காக்கும் பெருமாள். கம்பராமாயணம் பெண் நடை உடையது காசு பிள்ளை. இதெல்லாமே மற்ற அடிகள் எல்லாமே கம்பரை பற்றி நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டது. கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் கம்பநாடான் கவிதையிற் போல் கற்றோருக்கு இதயம் கழியாதே. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். முக்கியமான பாடலடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ, உலகம் யாவையும் தாமுல வாக்களும் விடுநனி கடிதென்று மெய் உயிர் அணையானும் அன்புள்ள இனிநாம் ஓர் ஐவர்கள் உளரானும் தாத்தகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இன்று போய் நாளை வா வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான். கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். அன்று அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா. இந்த தகவலோட கம்பராமாயணம் குறித்த பதிவுகள் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்த நூலோடு சந்திப்போம். நன்றி.